2 நெப்பி 23 அதிகாரம் 23. இரண்டாம் வருகையின் போது ஏற்படும் அழிவிற்கு பாபிலோனின் அழிவு மாதிரியும் உள்ளது. அது உக்கிரத்தையே கொண்டதாயும் பழிவாங்குதலின் நாளாகவும் இருக்கும். பாபிலோன் உலகம் என்றென்றைக்குமாய் விழுந்து இருக்கும். ஏசாயா 13 ஒப்பிடவும் ஏறக்குறைய கிமு 559 முதல் 545 வரை வருஷம். வசனம் 1. அமெத்தேசின் குமாரனாகிய ஏசாயா பாபிலோனின் மேல் வர கண்ட பாரம். வசனம் 2. உயர்ந்த பர்வதத்தின் மேல் கொடியேற்றுங்கள், அவர்களுக்கு உரத்த சத்தமிடுங்கள், பிரபுக்களின் வாசல்களுக்குள் அவர்கள் பிரவேசிப்பதற்கு கை காட்டுங்கள். வசனம் 3. என் பரிசுத்தமானவர்களை நான் கட்டளையிட்டேன், என் பராக்கிரமசாலிகளே அழைத்தும் இருக்கிறேன், ஏனெனில் என் மகத்துவத்திலே களி கூறுகிறவர்கள் மீது எனது கோபம் இராது. வசனம் 4. பர்வதங்களிலும் உள்ள திரளான ஜனங்களின் சத்தம் வெகு கூட்டமாய் மற்றும் ஒன்றாய் கூட்டப்பட்ட தேசங்களில் ராஜ்யங்கள் செய்யும் அமளியான இரைச்சல்களைப் போல இருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் யுத்தத்தின் சேனைகளில் கூட்டுகிறார். வசனம் 5. வானத்தின் கடையாந்திரத்திலிருந்து தூர தேசத்திலிருந்தும் முழு தேசத்தையும் அழிக்க கர்த்தர் அவரின் கோப ஆக்கினையின் ஆயுதங்களும் வருகிறது. வசனம் 6. அலறுங்கள், கர்த்தரின் நாள் சமீபமாயிருக்கிறது, அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து சங்காரமாய் வரும். வசனம் 7. ஆதலால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போகும். வசனம் 8. அவர்கள் திகில் அடைவார்கள், வேதனைகளும் வாதைகளும் அவர்கள் பிடிக்கும், ஒருவரை ஒருவர் பிரமித்து பார்ப்பார்கள், அவர்களுடைய முகங்கள் நெருப்பான முகங்களாயிருக்கும். வசனம் 9. இதோ தேசத்தை பாழாக்குவதற்காக கர்த்தருடைய நாள் கொடூரத்தையும் மூர்க்கத்தையும் உக்கிர கோபத்தையும் உண்டாதாய் வருகிறது. மேலே அதில் உள்ள பாவிகளையும் அவர் அழிப்பார். வசனம் 10. வானத்தின் நட்சத்திரங்களும் அதில் உள்ள இரகசியங்களும் அவைகளின் ஒளியை கொடாதிருக்கும். தன் போக்கிலே சூரியன் இருண்டு போகும், மேலும் சந்திரன் ஒளியை பிரகாசிக்க பண்ணாதிருக்கும். வசனம் 11. பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் உக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கத்தையும் நான் தண்டித்து அகங்காரியின் பெருமையை ஒளி பண்ணி கோடாரியின் கர்வத்தை தாழ்த்துவேன். வசனம் 12. நான் ஒப்பேரியரின் தங்கம் அப்பை கட்டிலும் மனுஷனை அபூர்வமடையும் பசும்பொன்னை காட்டிலும் மனுஷனை விலைமிக்கவனாக்குவேன். வசனம் 13. ஆதலால் சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரமத்தினால் அவருடைய கடுங்கோபத்தினால் நாளிலே நான் பரலோகங்களில் அதிர பண்ணுவேன், பூமி அவன் இடத்தை விட்டு நகர்ந்து போகும். வசனம் 14. துரத்தப்பட்ட வெளிமனை போலவும் இருக்கும், யாரும் சேர்க்காத ஆட்டை போலும் இருக்கும். அவர் தங்கள் ஜனத்தண்டைக்கு போகாத திரும்பும், அவர்கள் தங்கள் தேசத்திற்கு ஓடி போவார்கள். வசனம் 15. பெருமையாய் இருப்பவனென்னவும் குத்துக்கொண்டு துன்மார்க்கருடனே சேர்ந்து இருப்பவனும் பட்டயத்தால் விழுவான். வசனம் 16. அவர்கள் குழந்தைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே மோதியடிக்கப்படும், அவர்கள் வீடுகள் கொள்ளையிடப்படும், அவர்கள் மனைவிகள் அவமானப்படுவார்கள். வசனம் 17. இதோ நான் அவர்களுக்கு விரோதமாய் மோதியரை எழுப்புவேன், அவர்கள் வெள்ளியும் பொன்னையும்
மதியாமல் அதில் களி கூறாமல் இருப்பார்கள். 18 அவர்களின் வில்லுகள் இளையரை சிதைத்து விடும். கர்ப்பிணிகளின் மேல் அவர்கள் இறங்குவதில்லை. அவர்கள் கண்கள் பிள்ளைகளை தப்பிவிடுவதும் இல்லை. 19 ராஜாக்களுக்குள்ளே அலங்காரமும் கல்தேருடைய பிரதான மகிமையும் ஆகிய பாபிலோனானது தேவனாலே சோதோமும் குமராவும் கவிழ்க்கப்பட்ட போது போல கவிழ்க்கப்படும். 20 இனி ஒருபோதும் அதின் ஒருவரும் குடியேறுவதுமில்லை. தலைமுறை தோறும் அதிலே ஒருவரும் தங்கி தரிப்பதும் இல்லை. அங்கே அரேபியன் கூடாரம் போடுவதும் இல்லை. அங்கே மேய்ப்பர் ஆட்டுக்கிடாவை செய்வதும் இல்லை. 21 காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக்கொள்ளும். உலைவிடும் பிராணிகள் அவர்கள் வீடுகளில் நிரம்பும். கோட்டான்கள் அங்கே குடி கொள்ளும். அங்கு கட்டாடு அங்கே தொல்லும். 22 அவர்களுடைய பாழான மாளிகைகளிலே தீவுகளின் வானங்களிலும் வலுசர்ப்பங்கள் செல்விக்கையான அரண்களிலும் ஓலமிடும். அவள் சகல காலமும் சீக்கிரமாய் வருவார். அவளது காலம் நீடித்திராது. ஏனெனில் நான் சீக்கிரமாய் அவளை அழிப்பேன். ஆம், ஏனென்றால் என் ஜனத்திற்கு நான் இறங்கி துன்மார்க்கரை அழிப்பேன் என்றார்.